Hello friends, welcome to Fantasy Gurudama YouTube channel. நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் பண்ணி ஆல்ல கொடுங்க. நம்ம போறக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வெஸ்ட் இந்தியன் உமன்ஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற செகண்ட் ODI மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி ஜூன் வந்து நடக்க இருக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. வெளுவை பொறுத்த வரைக்கும் பார்படாஸ்ல தாங்க இந்த மேட்ச் நடக்க இருக்கு. இப்போ நம்ம இந்த பார்படாஸோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த பார்படாஸ் பிச்சை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் மேட்ச் அளவுக்கு ODIல பெருசா யாரும் வந்து இங்க ப்ளே பண்ண கிடையாது. லாஸ்டா இந்த மேட்ச் அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கு இந்த வெனுல. ஸோ அப்படி இருக்கும்போது அது வரைக்கும் ப்ளே பண்ண பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 230 இருந்து ஒரு 250 அப்படிங்கிறது தான் ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே இந்த வெனுவில் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா உமன்ஸ் மேட்ச்ல பெரிய அளவுக்கு ODI மேட்ச் நடக்காதனால ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 250 இந்த அளவுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா சப்போர்ட்டிங் இருக்கும், விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா அந்த மென்ஸ் மேட்ச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் இருக்காது, ஃபாஸ்ட் பவுலர் ஃபுல் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். பட் உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சா இருந்தாலும் அதுல ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பின்னருக்கு நல்லாவே அட்வான்டேஜ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ODI மேட்ச் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் டர்ன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்தாக்குள்ள பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் எஃப்என்டிசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸும் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பா வந்து இருக்கு. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப்ல 100% DDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா மேட்சஸுக்குமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா TNPL வந்து கிராண்ட் லீக் 3 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்அவேஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா மேட்சுக்குமே கிராண்ட் லீக்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. இந்த ஆப்போட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல யூசர்ஸ் பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் அந்த கிராண்ட் லீக் ஸ்லாட்டா இருக்கட்டும் இந்த ஃப்ரீ கிவ்அவே ஸ்லாட்டா இருக்கட்டும் ஃபுல்லாமே தான் இருக்கு. ஸோ ஒரு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்கை ட்ரை பண்றோம்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸல் ஆப் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்பா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அதுதான் ரீசெண்ட் ரெக்கார்ட். ஸோ ரீசெண்ட் ரெக்கார்ட் சொல்லிக்காம பிசினஸ் அதே மாதிரி தான் ஒரே ஒரு ODI மேட்ச் தான் ப்ளே பண்ணிருக்காங்க. 232 ஒரு ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. அதுல 12 விக்கெட், ஃபாஸ்ட் பவுலர் 6 விக்கெட்டும் ஸ்பின்னர் 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 11 மேட்ச் வந்து ODI மேட்ச் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல வெஸ்ட் இண்டியன்ஸ் ஒரே ஒரு மேட்சஸ் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் தான் 6 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுல 2 மேட்ச் நோ ரிசல்ட்டும் 2 மேட்ச் டிராவும் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, பார்த்தா 2 டீம் கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் லானா வால்வர்ட் அண்ட் பிரெஸ்ட் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சாங்கேஸ், சொனிலிஸ், ட்ரக்சன், ஜாப்டா, ட்ரையான், என்டி கிளார்க், கஹா, மலபா அண்ட் அயண்டா. ஸோ இதுதான் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கூட டீமா வந்து இருக்கு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ் அண்ட் கோயான் ஜோசப் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. கிரெமண்டன், ட்ரையான், ஹென்ரி, கேம்பெல், கிளாஸ்கோ, அலனே, ஜேம்ஸ், ஃபிளெச்சர் அண்ட் கரிஸ்மா. ஸோ இதுதான் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 10 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிஸ்மா, ஃபிளெச்சர் அண்ட் அலனே. ஸோ இந்த 3 பேருமே ஹைலி மேத்யூஸ், ஹஃபி ஃபிளெச்சர் அண்ட் கரிஸ்மா இந்த 3 பேருமே அவங்களோட 10 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை இந்த 3 பேருமே ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட இந்த 5 பவுலர்ஸ் தான் மெயின் பவுலர்ஸா வந்து யூஸ் பண்றாங்க. 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு
சான்ஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 3ல இருந்து ஒரு 4 ஓவர் சம்திங் தான் உங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர் இந்த 5 பேருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்க போகுது. இப்போ ரெண்டு டீமு கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத பாத்துருவோம். டாப் 6ல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஹைலி மேத்யூஸும் அண்ட் கேம்பல், இந்த 2 பிளேயர் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஹைலி மேத்யூஸ் 10 ஓவருமே வந்து பவுல் பண்றாங்க அண்ட் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. கேம்பல் அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க. ஸோ இந்த 2 பிளேயர் தான் டாப் 6ல கூட இல்ல, இந்த 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் டபுள் ஆஃப் சைஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதுல சில ஹென்ரி இருக்க, ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கல, 6 பவுலர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பவுலிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணல. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல இந்த வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் 2 பவுலர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்னொரு பவுலரை நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஹென்ரி ஒரு பிளேயர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஹென்ரி மினிமம் ஒரு 3ல இருந்து 4 ஓவராச்சும் பவுல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைலி மேத்யூஸ், குணால் ஜோசப் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இல்ல ஹைலி மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், கிராண்ட் லீக்கா இருக்கட்டும். காரணம் 10 ஓவருமே பவுல் பண்றாங்க. 10 ஓவர்ல ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது அவங்க பவுலிங்ல இருந்து மட்டுமே வந்து கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்ல நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன், பிச்சுக்கு தகுந்தாக்குல சுச்சுவேஷனுக்கு தகுந்தாக்குல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருக்காங்க. இன்கேஸ் பவர் பிளேக்குள்ள குணால் ஜோசப் ஒரு விக்கெட் இழந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிளேயர் வராங்க அப்படிங்கும் போது ஸோ அந்த விக்கெட் போனதை பெருசுப்படுத்தாம அதுக்கு தகுந்தாக்க ரொட்டேஷன் பண்ணி அவங்க பிளே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு 35 to ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பவுலிங்ல ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாங்க, ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல ஒரு 40+ ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது பேட்டிங்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 130ல இருந்து ஒரு 140+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டமா பிளேயரா வந்திருப்பாங்க ஆவரேஜாவே. ஸோ ஸ்மால் லீக் கேப்டன்ஷிப் ஹைலி மேத்யூஸா தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்றது. கிராண்ட் லீக்குக்கும் கண்டிப்பான கேப்டன்ஷிப்புக்கு ஒரு பெஸ்ட் பிளேயராகவும் வந்து இருப்பாங்க. இது அப்படியே குணால் ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ஆஃப் சைஸ்ல கூட பிளேயர். ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா தான் இருக்கு. ஹெட் டு ஹெட்ல கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வெனுல பிளே பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் ஒரு 60+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் அவங்களோட ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், செகண்ட் மேட்ச் அப்படியே டோட்டலா அப்படியே டவுன் ஆயிருங்க. டக்குனு ஏர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு செகண்ட் மேட்ச் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் செகண்ட் மேட்ச் அப்படியே அவங்க டோட்டலா டவுன் ஆயிடுவாங்க. தேர்ட் மேட்ச் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் கண்டினியூவா அதே ஃபார்ம் வந்து அவங்க கடைபிடிக்கிறது கிடையாது. ஒரு மேட்ச் நல்ல ஃபார்ம்ல இருப்பாங்க, ஒரு மேட்ச் டக்குன்னு டவுன் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஜோசப் இருந்துன்னா ஒரு 35+ ஸ்கோருங்கிறது ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். செகண்டா பேட் பண்றாங்க, நீங்க ஒரு 50 ஆஃப் ட்ரை பண்ணி பார்த்துலாம். லாஸ்ட் மேட்ச் செகண்டா பேட் பண்ணும்போது நல்ல ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால சொன்னால இந்த மேட்ச் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதனால ஜோசப் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னு ஒரு இம்பார்ட் கொடுத்து செகண்ட் பேட் ஒரு 50 ஆஃப் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஜோசப் வந்து சேஃபான பிக்கா தான் தெரியுறாரு, நாங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல, ரிஸ்க் எடுக்கனால அவருக்கு போல வர பிளேயர் எந்த பிளேயர் நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா ஜோசப்க்கு போல சில ஹென்ரியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டீம்ல ஹை பர்சன்டேஜ்ல டாப் ஆர்டர்ல இருக்க ஹைலி மேத்யூஸ், குணால் ஜோசப் அண்ட் கேம்பல், இந்த 3 பேருமே ஹை பர்சன்டேஜ் இருக்காங்க. இதுல குணால் ஜோசப் கிட்டத்தட்ட 80% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. ஒரு எல்லாரும் ட்ரை பண்ண பிளேயர்ஸ் தவிர்த்து ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ல குணால் ஜோசப் கிடைக்கிறத எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள ஒரு பிளேயர் யாராவது பிக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுல ஸ்னெல் ஹென்ரியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறாங்க. ஸோ 6 பவுலர்ஸோட போறாங்க. 7th கண்டிப்பா ஓடிஐ மேட்சை பொறுத்த வரைக்கும் சங்கோஸ் ஃபாஸ்ட் பால் நல்லா சப்போர்ட்டிங் இருக்குங்கிற பட்சத்துல ஹென்ரியை கூட ஒரு 3 ஓவர் கூட ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ குணால் ஜோசப் ஒரு 25+ ரன் அடிக்கிறாங்க, ஹென்ரியும் வந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னா 2 பேருமே பேட்டிங்ல ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருவாங்க. பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குது ஹென்ரிக்குங்கும் போது அதுல ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணி பெருசா விக்கெட் எடுக்க வேணாம், கொஞ்சம் எக்கனாமிக்கா பவுல் பண்ணிட்டாங்க, ஒரு 2 பாயிண்ட்ல இருந்து 3 பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பவுலிங்ல இருந்து கிடைச்சிருது அப்படின்னா ஜோசப்போட ஹென்ரி ஒரு 3 பாயிண்ட் டாப் ஆர்டர்ல போயிருவாங்க. ஸோ அப்ப எல்லாருமே பிக் பண்ண பிளேயர் நம்ம பிக் பண்றதுக்கு மேல ஹென்ரி நீங்க ட்ரை பண்ணும் போது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். சப்போஸ் அந்த 1 பாயிண்ட் அவங்களோட எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க தான் டாப் ஆர்டர்ல வந்து இருப்பீங்க, ஒரு நல்ல அமௌண்ட் உங்களால வின் பண்ண முடியும். ஸோ நம்ம உமன்ஸ் மேட்சை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ற பிளேயர் தான். அதுல ஒரு பிளேயர் தான் நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ற போறோம். அந்த ஒரு பிளேயர் எந்த பிளேயர் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டா பிக் பண்ணணும். யாருக்கு பதிலா சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் குணால் ஜோசப் பதிலா நீங்க ஹென்ரிக்கு வந்து இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல கூட ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணிருக்க பிளேயர் கண்டிப்பா அவங்க என்ன இப்ப நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தாலும் அவங்க எடுக்கிற ஸ்கோர் தான் நீங்களும் எடுப்பீங்க. ஸோ அதுல பெருசா டிஃபரெண்ட் இருக்காது. அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஹென்ரி குணால் ஜோசப்க்கு பதிலா ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஆர்தா கிராமண்டான்
ஸோ கிரமனோவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அந்த ரன் அவுட்ல தாங்க விக்கெட்டை வந்து இழந்திருந்தாங்க. பெருசா அந்த பேட்டிங்ல கேச்சஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு குயினா ஜோசப்போட இயர்லி விக்கெட் இல்ல ஹைலி மேட்ச் ரெண்டு பேர்ல ஒரு இயர்லி விக்கெட் விழுந்துருது அப்படிங்கிற பட்சத்துல அதுல கிரமனோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள். கவனம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் வரையும் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஒரு கிராண்ட் லீக்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. லோ பர்சன்டேஜ் ஒரு பிக்காவும் வந்து இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட ரீசெண்ட் மேட்ச் ஓடிய லெவலுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்றாங்க. இதுக்கு மேலே இந்த டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் எல்லாம் நீங்க ரெக்கார்ட் சேர்த்து பார்க்க மாதிரி ரொம்ப சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்ல ஆவரேஜ் கிட்டத்தட்ட ஒரு 30 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கிரமனோவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கிராண்ட் லீக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருப்பாங்க. ட்ரையான் ஸோ இவங்களும் ஒரு ஆப்ரேட் பவுலிங் ஆப்ஷன் தான். கிட்டத்தட்ட 2 ஆப்ரேட் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ தேர்ட் பவுலிங் ஆப்ஷன் அவங்க ட்ரை பண்ண போறது கிடையாது. ட்ரை பண்ணாதான் ஹென்ரி மட்டும் தான். ஸோ ட்ரையானை பொறுத்த வரைக்கும் ஒன்லி சிங்கிள் ஆப்ஷன். பேட்டிங்ல இருந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 இருந்து ஒரு 60+ ஸ்கோர் அடிச்சாலும் அப்படி அடிச்சா மட்டும் தான் அவங்க ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாங்க. ஸோ ட்ரையான் ஒரு கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இல்லை. ஸோ ஹென்ரி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஹென்ரி இந்த மேட்ச் டோட்டலி ஒரு டிஃபரன்ஷியல் பிக், ஒரு கேம் சேஞ்சிங் பிளேயரா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேம்பல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ ஆப்பனன்ட் டீம்ல ஜாப்டா ஸோ 2 பேருமே சேம் பொசிஷன்ல தான் இருக்காங்க. இந்த 6th டவுன் 5th டவுன் 6th டவுன் இந்த பொசிஷன்ல தான் வந்து இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை விழுந்துரும். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் டாமினேட் பண்ணிடுவாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு டீமை மேக் பண்ணி அப்படின்னா அதுல கேம்பல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. இல்ல வெஸ்ட் இண்டீஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க சவுத் ஆப்பிரிக்காவை அப்படின்னு வச்சுக்கிட்டா அதை ஜாப்டாவை ட்ரை பண்ணிக்கலாம் கேம்பலுக்கு பதில. ஸோ அப்படி இருக்கும்போது கேம்பல் பேட்டிங் ஆடுற வர பட்சத்தில், அதாவது வெஸ்ட் இண்டியன்ஸ் டாப் ஆர்டர் கிளாப்ஸ் வருவாங்க, கொஞ்சம் டாப் ஆர்டர் ஏரியா பேட்டிங் ஆடுற வருவாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு தாராளமா ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க. அதுல ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல கேம்பல் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க. ஏன்னா அந்த பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த விக்கெட் கீப்பிங் அந்த ஃபீல்டிங் மூலியமாவே கிட்டத்தட்ட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருது. பேட்டிங்ல வந்து அவங்க ஒரு 25ல இருந்து 30+ ஸ்கோர் அடிச்சாவே போதும். கிட்டத்தட்ட இருக்க பாயிண்ட்ஸ் சேர்த்து ஒரு ட்ரீம் டீம்ல வர ஒரு பிளேயரா வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் கேமல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாங்க. இல்ல சவுத் ஆப்பிரிக்கா நீங்க ஃபேவரா ஒரு டீமை மேக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல போத் இன்னிங்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். லெட்ஸ் கோ. சோ ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். சோ 10 ஓவருமே பவுல் பண்றது கிடையாதுங்க. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் அட்டாக் தாங்க வந்து பண்றாங்க. ஸ்பின்னர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் 10 ஓவருமே பவுல் பண்றாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 10 ஓவருமே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அந்த பிச்சோட தன்மை அவங்க ஸ்பின்னர் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பின்னர் வச்சு நம்ம டாமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டாமினேட் பண்ணாங்க. அது நல்லாவே கை கொடுக்குது. சோ அப்படிமா கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து ஒரு 6 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க வேணா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த அலன். சோ ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அதாவது ஒரு விக்கெட்டிங் ஆக்ஷன் பவுலரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். லாஸ்ட் மேட்ச் பெருசா அந்த விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல, ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச் டோட்டலி 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சோ அந்த பிச்சோட தன்மை எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க நீங்க அலைனுக்கு கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஜேம்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் தாங்க அதிகமா இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மோஸ்ட்லி பெருசா யாருமே இல்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ அப்படி இருந்தும் அந்த ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு வந்து பெருசா ஸ்டாண்ட் வந்து கிடைக்கல, பெருசா விக்கெட்டிங் அம்சம் இல்லை. ஆப்ரேட் பவுலர் தான் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஜேம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவங்க பால் டேன் ஆகல அப்படிங்கிறதா சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் லீக்ல ஒரு 10ல ஒரு 2 டீம்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். லாஸ்ட் மேட்ச் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் தான். இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போக டாமினேட் பண்ற வாய்ப்புகள் இருக்கும். பட் அவங்களுக்கு பெருசா வந்து டேன் கிடைக்கல. ஸோ அதனால பவுலிங் ஆப்ஷனும் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னு வச்சுதான் ஒரு 2 டீம்ல வேணா இப்போ கொடுங்க. எல்லா டீம் கண்டிப்பா சூட்டபிளா வந்து இருக்க மாட்டாங்க. ஹஃபி ஃபிளெச்சர் லெக் பிரேக் பவுலர். ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா தாராளமா 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டை கூட எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட் இப்படிதான் உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். கரிஸ்மா ஒரு ஆப்ரேட் பவுலர்.
ரொம்ப சூப்பரான பவுலர், நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரும் வந்து இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் மேட்சஸா இருக்கட்டும், இந்த வெனுல லாஸ்டா அவங்க பிளே பண்ண மேட்ச், சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா பிளே பண்ண மேட்சா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணி முக்கியமான விக்கெட்ஸை இவங்க தான் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மேட்சும் சேம் 10 ஓவருமே பவுல் பண்ற ஒரு பிளேயர்ல நீங்க கரிஸ்மாவை நீங்க போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ சவுத் ஆப்பிரிக்கா டீம், சவுத் ஆப்பிரிக்கா இருக்க பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். லாலா வார்வர்ட் அண்ட் பிரெஸ்ட் இவங்க 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. லாலா வார்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பேட்னா நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்க கொஞ்சம் போத் இன்னிங்ஸ்லுமே அவங்க இம்பார்ட்டன் கொடுத்தா ட்ரை பண்ணி ஆகணும். பட் கிராண்ட் லீக்ல நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு லாலா வார்வர்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க. செகண்ட் பேட்னா பெருசா நீங்க அவங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் மாதிரி கொஞ்சம் ஏர்லி வைக்கிறதாம ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ லாலா வார்வர்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கேப்டன்ஷிப்க்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. டாமி பிரெஸ்ட், ஸோ பெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ லாலா வார்வர்ட் கொஞ்சம் ஏர்லியே விக்கெட் இழந்தோன்னா அந்த இடத்துல கரெக்டாக அவங்க பொசிஷனை எடுத்துக்கிட்டு ஸ்டேபிளாக நின்று பிளே பண்ணி கொஞ்சம் ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து டக்குன்னு விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பெஸ்ட் கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த மேட்சஸும் ஃபர்ஸ்ட் பேட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாங்க. செகண்ட் பேட்னா நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது 10 டீம்ல ஒரு 3 டீமுக்கு வேணா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஸோ இந்த 2 பேருமே ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ல வந்திருக்காங்க. இந்த டாப் ஆர்ல இருக்கிற டபுள் ஆஃப் சைஸ்ல பாத்தீங்கன்னா ஜாஃப்டா அண்ட் சயின்ஸ், ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல லோ பர்சன்டேஜ் உள்ள பிளேயர் லாஸ்ட் மேட்ச் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதுலயும் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. என் கேஸ் இந்த மேட்சும் சேம் அதே மாதிரி ஒரு 3ல இருந்து ஒரு 4 ஓவர் வரையும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 5 மெயின் பவர்ஸ் தான் போறாங்க. இப்போ 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு இந்த ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் 5 ஓவர் கூட பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இந்த டாப் ஆர்டருக்கு 2 பேர்ல நான் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது 2 பேருமே இம்பார்ட்டன் கொடுக்க தயார் இல்ல. ஸ்மால் லீக்லயே கூட 2 பேர்ல எனி ஒன் பிளேயருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு அந்த செகண்ட் பிளேயிங் ஆப்ஷனுக்கு சாங்கேஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ல கண்டிப்பா டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருப்பாங்க. சுனில் லூஸ், ஸோ சுனில் லூஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான், வேற எக்ஸ்ட்ரா நாலேஜ் எதுவுமே இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் பேட்டிங் ஆர்டர்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவங்க பேட்டிங்ல வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பெரிய அளவுக்கு அவங்களோட ஸ்கோர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ட்ரக்சன், ஸோ ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இவங்க பவுலிங் ஆப்ஷன் அவங்க ட்ரை பண்றதுல கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல 4 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பின்னர்ஸ் அந்த 2 பேரை வச்சு ஹிட் கொடுக்கணும், டாப் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த 2 ஸ்பின்னர்ஸ் தான் வந்து அவங்களோட பவுலிங் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரக்சனுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரக்சனும் ஒரு சிங்கிள் ஆப்ஷன் சொல்லக்கூடிய ஒரு பிளேயர் தான். இந்த மேட்ச் சுனலைஸ் உங்களுக்கு தேவையான நினைச்சீங்கன்னா ட்ரக்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். ஸோ பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த 30+ ஸ்கோர் ட்ரீம் டீம்ல வருமானதும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்சும் சரி கொஞ்சம் ரன் அவுட்ல தான் நிறைய பேர் அந்த மிஸ்கம்யூனிகேஷன்ல தான் விக்கெட்ஸ் வந்து இழக்கிறாங்க. ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணும் அப்படிங்கிறதுல தேவையில்லாத ரன் போய் அதில் வந்து விக்கெட்ஸ் வந்து இழக்கிறாங்களுடைய அவங்க அந்த கேச்சஸ்லயோ தவறான ஷாட் அடி செம்பிடு இந்த மாதிரிலாம் விக்கெட்ஸ் வந்து இழக்க கிடையாது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான யூனிட்ல தான் வந்து போயிருக்காங்க. ஸோ நீங்க சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரா போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மேட்ச் லாலா வார்வர்ட், பிரெஸ்ட் அண்ட் ட்ரக்சன், ஸோ சிங்கிள் ஆப்ஷன் இருக்கிற இந்த 3 பிளேயருமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டபுள் ஆப்ஷன்ல சாங்கேத் அண்ட் ஜாஃப்டா இந்த பிளேயர் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து, ஏன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரா தான் போறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஃபுல் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஜாஃப்டா நான் வெஸ்ட் இண்டீஸ்ல கேம்பலுக்கு என்ன சொன்னோம் அதே ஆப்ஷன் தான். நீங்க சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரா டீம் போறீங்க அப்படின்னா அதுல கேம்பலுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஃபேவரா டீம் மேக் பண்றீங்க அப்படிங்கும் போது ஜாஃப்டாக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜாஃப்டா இருந்து பேட்டிங்ல ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசா வந்து ஸ்கோர்ஸ் வந்து நம்ம கிடைக்கல. ஒரு ஆவரேஜாவே ஒரு 25 ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க பேட்டிங்ல. ஸோ இந்த விக்கெட் கீப்பிங் பண்றாங்கிறது தான் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விக்கெட் கீப்பிங்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல இந்த மேட்ச் ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஃபேண்டசி பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும்.
ஸோ அப்போ அந்த 30+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங்ல ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் போது கிட்டத்தட்ட ஒரு 70 ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சுட்டுவான் பிளேயரா வந்து இருப்பாங்க. இப்போ அடுத்ததா ட்ரையான் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த மேட்ச் ட்ரையான் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு பெருசா டேன் இல்ல, விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா இல்ல. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா ட்ரையான் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்லயும் வந்து அவங்க வர்ற டவுனுக்கு ஒரு 15 இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத ட்ரையான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆண்டி கிளார்க் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அதான் சொன்ன ஃபாஸ்ட் பவுலருக்கு இந்த வெனுவில் அந்த அளவுக்கு பெரிய ஹிட் வந்து கிடைக்கிறது இல்லை. 1 or 2 பவுலர்ஸ் மட்டும் தான் விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டி கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த ஒரு விக்கெட் எப்படி தான் அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா, பெரிய அளவுக்கு அவங்களோட விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. காக்கா, ஸோ காக்கா நல்ல ஒரு விக்கெட் ஆப்ஷன் பவுலர். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, செகண்டா பவுல் பண்றாங்கன்னா நீங்க அவரை கன்சல்ட் பண்ணவே தேவையில்ல. மல்பா அப்படியே ஆப்போசிட்டுங்க, செகண்டா பவுல் பண்ணும்போது வேணா மல்பாக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நீங்க அப்படியே காக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா காக்காக்கும், செகண்டா பவுல் பண்ணும்போது மல்பாக்கும் நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அயண்டா, ஸோ ரைட்டா மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அண்ட் கேச்சஸும் பிடிச்சி ஒரு ட்ரீம் டீமோட ஒரு கேப்டன்ஷிப் பொசிஷன்ல இவங்க தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்த ஒரு பவுலர். இந்த மேட்ச் இந்த டாப் அந்த பவுலிங் யூனிட்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா காக்கா அண்ட் அயண்டா. ஸோ இவங்க 2 பேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா மல்பா அண்ட் அயண்டா. ஸோ இந்த 2 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த டீம்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது அந்த கேப்டன் வைஸ் ஆப்ஷன் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல டாப் ஆர்ல சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்லாம் இருக்காங்க. லாவாரோட பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸோ ஆக்சுவலாக அவங்க பெருசா வந்து வேற யாருக்கும் ஸ்மால் லீக்ல அந்த அளவுக்கு கேப்டன் சொல்ல முடியாது. பிரிஸ்ட் கூட ட்ரை பண்ணலாம். 4வது டாமி பிளஸ் 2 பேர்ல 70 பேர் யார் கேம் பண்ண அவங்களுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்க. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது இந்த மேட்ச் சான்கேஸ், ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கேட்டஸ் கார்டு கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸோ அயண்டா மோஸ்ட்லி எல்லாருமே கிராண்ட் லீக்ல இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ட்ரை பண்ண தாராளமாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மல்பா அண்ட் காக்கா, இந்த காக்கா இல்ல மல்பா 2 பேர்ல யாருக்கு நீங்க இம்பார்ட்டன் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு கேட்டஸ் கார்டு கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ் ஸ்மால் லீக்கோட ஒரு கேப்டன்ஷிப்பா வந்திருப்பாங்க. அதர்வைஸ் ஸ்மால் லீக்ல ஒரு பிளேயருக்கு ட்ரை பண்றீங்கன்னா சின்ன ஹென்ரி அவங்களுக்கு ஒரு கேட்டஸ் கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஜோசப், கேம்பல், கரிஸ்மா, ஸோ இந்த 3 பிளேயருக்கு நீங்க ஒரு கேப்டன்ஸ் கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.